ஏரோப்ளஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ரூஹி. இன்றைக்கி நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்டர் அப்படின்னே சொல்லலாம். இவர் ஆக்டர் அப்படின்னு சொல்ல முடியாது, பல துறைகளில் சாதிச்சிட்ருக்கார் அப்படின்னே சொல்லலாம். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேரக்டர். ஸோ இவரோட சினி ஃபீல்டோட லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்குது அப்படின்றத இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ ரீசெண்டாக ட்ரெண்டிங்கில் இருக்கிற மோனிகா சாங்கில் இவரோட டான்ஸை பார்த்து எல்லாருமே செம்மையாக என்ஜாய் பண்ணியிருப்போம். ரீசெண்டாக கூலி படத்து மூலியமாக தான் தமிழ்நாட்டில் இவர் எல்லாருக்குமே தெரிய வந்தார். ஆல்ரெடி ரிலீஸ் ஆன மஞ்சுமல் பாய்ஸ் படத்து மூலியமாகவும் தமிழ்நாட்டில் இவர் எல்லாருக்குமே தெரிய வந்துச்சு. இந்த மூவியோட ப்ரொடியூசரும் இவர் தான். இன்னும் சடனாக ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தா, பிரேமம் படத்தில் ரியாக்ஷனே இல்லாமல் ஆடியன்ஸோட அட்ராக்ஷனை கிரியேட் பண்ண ஒரு பர்சன் அப்படின்னுமே நம்ம சொல்லலாம். இவர் 1992 வியட்நாம் காலனி அப்படின்ற படத்து மூலியமாக தான் முத நட்சத்திரமாக அறிமுகமானார். அதுக்கப்புறம் நிறைய சின்ன சின்ன ரோல்ஸ் எல்லாமே நிறைய பண்ணாலும் இவருக்கு பெருசாக எந்த ஒரு விதமான வெற்றியும் இல்லை. அதுக்கப்புறம் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக சில மூவிஸ்ல எல்லாமே ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஃபஹத் ஃபாசில் கூட அன்னையும் ரசூலும் அப்படின்ற ஒரு படத்தில் கொபின் அப்படின்ற ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் இவரோட லைஃபோட டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறமே அவருக்கு நிறைய டிஃப்ரெண்ட்டான கேரக்டர்ஸ் பண்ணுறதுக்கான லீட்ஸ் அண்ட் ரோல்ஸ் வாய்ப்புகள் இவரை தேடி நிறையவே வந்துச்சு. கும்பலாங்கி நைட்ஸ் அப்படின்ற படத்தில் ஒரு பாசக்கார அண்ணனா ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டராக மக்களோட மனதை ஈர்க்க ஆரம்பித்தார். 2018 முக்கியமான படங்கள், அதாவது சூதானி ஃப்ரம்ஸ் நைகீரியா, இருள் அப்படின்ற முக்கியமான படங்களில் முக்கியமான ஒரு கதாபாத்திரங்கள் அண்ட் ரோல்ஸ் எல்லாமே இவர் அதில் லீட் பண்ணியிருக்காரு. சௌபின் சாகிர் ஒரு நடிகராக மட்டும் இல்லாமல் பறவையோட டைரக்டருமே இவர் தான். தமிழ்நாட்டில் நட்சத்திரமாக, நடிகராக, ஒரு டைரக்டராக இன்னும் பல துறைகளில் இவர் பணியாற்றிட்டு இருந்தார். மஞ்சுமல் பாய்ஸோட ப்ரொடியூசராக இருந்தாலும் இவரோட படம் கேரளாவில் மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலையுமே பயங்கரமான பீக்கில் போச்சுன்னே சொல்லலாம். மக்களோட மனதை ரொம்பவே ஈர்த்துட்டார் அப்படின்னே சொல்லலாம். இப்போது ரீசெண்டாக மோனிகா சாங்கில் பயங்கர வைரல் ஆனாலும் கூலி படத்தில் பெரிய பெரிய ஆக்டர்ஸ் எல்லாமே ஓவர்டேக் பண்ணுற அளவுக்கு பயங்கரமான லீட் கொடுத்து படத்தில் ஒரு மாஸ் ஹீரோ மாதிரி ஒரு கலக்கிட்டாரு அப்படின்னே சொல்லலாம் நம்ம சௌபின் சாகிர். சௌபின் சாகிரோட ஆக்டிங்காக இருக்கட்டும், மூவியாக இருக்கட்டும், யாருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லிவிட்டு இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள்.